இன்னைக்கு நம்ம பக்கெட் கிளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பக்கெட் எந்த நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சைடு ஃபுல்லாகவே நிறைய அழுக்குப்பட்டு, அதே பார்த்தீங்கன்னா உள் சைடு நிறைய உப்பு தண்ணி படிஞ்சிருக்குங்க. உப்பு தண்ணி படிஞ்சு அந்த அழுக்கெல்லாம் கட்டி மாதிரி அந்த பக்கெட் கூடயே ஒட்டிருக்குங்க. அது போல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா கருப்பாக ஆயிடுச்சுங்க. சைடு ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு உப்பு தண்ணி பட்டு அழுக்கு எல்லாமே ரொம்ப இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதை எப்படி நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல மாட்டுங்க. நான் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணால் மட்டும்தாங்க கொஞ்சமாவது பளிச்சுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஓரம் வச்சுட்டேன். நான் ஒரு லெமனை பாதியை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்குள் வச்சுட்டேன். ஒரு ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா 5 ரூபா பேக்கெட் ஒரு பேக்கெட் போல் எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ இது எல்லாம் எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. ஓரம் வச்சுட்டு ஒரு ஜக்கு எடுத்துக்கலாங்க. ஜக்கு எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் போல் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிறது அப்புறம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு லெமனை 2 பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டேன். 2வது லெமனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க பிழிஞ்சு வச்சேன். அந்த லெமனை தூக்கி அப்படியே ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம கை வச்சுட்டு ஜக்குக்குள்ளே மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போல் ஊற்றிட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இந்த லிக்விட் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம பக்கெட் எடுத்துக்கலாங்க. பக்கெட் க்ளீன் பண்ணாததுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லிக்விட் எடுத்துட்டு பாதி மட்டும் ஊற்றிக்கலாங்க. மிச்ச பாதி எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. பக்கெட்டுக்குள்ளே ஊற்றுற லிக்விடை நீங்கள் கை வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விடணுங்க. தேய்ச்சி விட்ட பின்னாடி நம்ம இப்போ பக்கெட்டோட வெளிப்புறத்துலையும் தேய்ச்சி விடணுங்க. மிச்சம் இருக்க லிக்விடை நீங்கள் கையில் தொட்டியே நீங்கள் பக்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்க நான் தேய்ச்சி விட்டுட்டேன். தேய்ச்சி விட்ட பின்னாடி நம்ம 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு மறுபடியுமே நான் பக்கெட் எடுத்துட்டு ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்துட்டு கொஞ்சமாக வெளிப்பக்கம் ஷாம்பு போட்டு அதே போல் உள்ளேயும் கொஞ்சம் ஷாம்பு போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு நாரும் தான் எடுத்துக்கோங்க. நார் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பக்கெட்டோட உள் சைடு வெளி சைடு எல்லா சைடுமே ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. எப்பவுமே நம்ம பக்கெட்டோட உள் சைடு ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதில் இருக்கிற லிக்விட் எல்லாமே கீழே ஊற்றிக்கும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லிக்விடுக்காக நீங்கள் நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் உள் சைடு ஃபுல்லாகவே அந்த நாரை வச்சு நான் தேய்ச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம வெளி பக்கத்துலையுமே நாரை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தேய்க்க அந்த அழுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு வரும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு எல்லாமே வெளியில் வருங்க. இப்போ பாருங்க நம்ம பக்கெட்டோட ஓரங்களை தேய்ச்சிட்டோம், உள்ளேயும் தேய்ச்சிட்டோம். அப்படியே நான் வச்சுட்டேங்க. பக்கெட்டை வச்சுட்டு நான் மறுபடியுமே நான் ஊரெல்லாம் வைக்கலைங்க, அப்படியே தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். பக்கெட்டை பார்த்தீங்கன்னா நேராக பாருங்கள் உள் சைடு நார் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடுறேங்க. நமக்கு சைடில் தேய்க்கிறத விட அந்த சென்டரில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உப்பு கரை அப்படியே பட்டிருக்குங்க. ரொம்ப ஈஸியெல்லாம் அந்த உப்பு கரை போயிடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்க. நான் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த பக்கெட்டை க்ளீன் பண்ண வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பக்கெட்டோட பேக் சைடும் தேய்ச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த பக்கெட்டை ஒரு 1/2 மணி நேரம் போல் விட்டுடலாங்க.
திரும்பவும் நம்ம அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. அரை மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியுமே நான் பார்த்தீங்கன்னா லெமன் லிக்விடை ஊற்றிக்கிட்டுங்க. லெமன் லிக்விடை ஊற்றிட்டு இன்னொரு பாதி லெமன் வச்சுருந்து இல்லையா, அந்த லெமன் ஜூஸையும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம மிச்சம் வச்சுருக்க ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடாவும் நம்ம 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு மறுபடியுமே நீங்கள் நார் வச்சு தேய்ங்க. உள் சைடு நல்லா நார் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு நீங்கள் பக்கெட்டோட ஓரங்களில் நேராக நீங்கள் தேய்ச்சி விட்டால் அந்த அழுக்கு முன்னை விட கொஞ்சம் ஈஸியாக அழுக்கு வருங்க. தேய்க்கும் போது நீங்களே பாருங்கள் நான் தேய்ச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. பாருங்க நான் ஓரங்களில் கத்தி வச்சுக்க இடம்லாம் பாருங்க எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கத்தி எடுத்துட்டு ஒரு ஓரம் வச்சுட்டு அந்த சோப்பு தண்ணியை பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு சின்ன குண்டாவில் தண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த பக்கெட்குள்ளே பாருங்கள் உப்பு தண்ணி பட்ட மண் எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு அப்படியே கட்டி கட்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம கீழே ஊற்றிடலாங்க. கீழே ஊற்றிட்டு நம்ம வெளி சைடும் தேய்க்கணுங்க. வெளி சைடு தேய்க்கிறதுக்காக மறுபடியுமே நம்ம நார் எடுத்துக்கலாங்க. நார் எடுத்துட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. எல்லா சைடுமே நீங்கள் தேய்ச்சி விட்டால் மட்டும்தாங்க அழுக்கு போகும். ரொம்ப கம்மி அழுக்கு இருந்தால் கொஞ்ச நேரத்தில் ஆயிருங்க. ரொம்ப பக்கெட்டில் அழுக்கு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். நான் கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. இப்போ நம்ம நாரை வச்சு பேக் சைடு எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிட்டோம். நான் மறுபடியுமே கத்தி எடுத்துட்டு ஓரங்களில் லைட்டாக சுரண்டி விட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம மறுபடியுமே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஓரங்கள்லாம் கழுவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கெட்டுக்கும் இப்போ இருக்கிற பக்கெட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பக்கெட்டோட உள் சைடும் தண்ணி ஊற்றி அழைச்சி ஊற்றிட்டுங்க. நம்ம பக்கெட் கழுவுன இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் ஓரங்கள்லேயே அந்த அளவுக்கு மண் வந்திருக்குங்க. நம்ம கத்தி வச்சு சுரண்டதுனால இப்போ பாருங்கள் சைடு ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள். அது ஃபுல்லாகவே உப்பு கட்டிங்க. அது எப்படி நீக்க போகிறோன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி வச்சு ஊற்றுனதுமே அரை டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்தாம்பரி பவுடர் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுலாங்க. பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஊர் இருக்குது நீங்கள் பாருங்கள். சைடில் பாருங்கள், முன்னை விட கொஞ்சம் இது பரவாயில்ல, கொஞ்சம் அழுக்கெல்லாம் வெளியில் வந்திருக்கு. நான் ஜக்கில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னுட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்பிக் எடுத்திருக்கேன். ஆர்பிக் எடுத்துகிட்டு நீங்கள் பக்கெட் ஓரங்களில் உள்ள எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. ஆர்பிக்குள்ளே நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கைக்குள்ளே பேப்பர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்பிக்கை பக்கெட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா கையிலே அப்ளை பண்ணி விடுறேன். கை கொஞ்சம் நமைச்சல் வருங்க, அதனால நீங்கள் கவர் போட்டுட்டு நீங்கள் பக்கெட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டதுமே ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் அப்படியே ஊற வச்சிடணுங்க. பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம ஒரு நார் எடுத்துக்கலாங்க. நார் எடுத்துட்டு நீங்கள் பக்கெட்லாம் தேய்ச்சி விடுங்க. பக்கெட்டில் ஓரங்கள் சைடு எல்லா இடத்துலையுமே ஆர்பிக்கை தொட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. பாருங்க நான் தேய்ச்சி விட்டுட்டேன். இருந்தாலும் இப்போ நம்ம வெளி சைடும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த பக்கெட் கழுவுறது பார்த்தீங்கன்னா ஈஸின்னு நான் முன்னாடியே சொல்ல மாட்டேன்.
ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க. லைட்டாக அழுக்கு பட்டிருந்தா ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்கிற பக்கெட்டை எந்த அளவுக்கு உப்பு தண்ணி பட்டு பட்டு கட்டி ஆயிருக்குங்க. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தாங்க. ஆனால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலுமே க்ளீன் ஆகும். ரொம்ப க்ளீன் ஆகலாலையும் பார்க்குற அளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நார் எடுத்துகிட்டு உள் சைடு ரொம்ப அழுக்கு இருக்கிறதுனால உள் சைடு மட்டும் நான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போல் தேய்ச்சிருப்புங்க. இப்போ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கழுவி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த பக்கெட் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த பக்கெட் நம்ம கையிலே க்ளீன் பண்ணால் போயிடாதீங்க. ஒரு கத்தி எடுத்துட்டு நீங்கள் ஓரங்கள் எல்லாமே சுரண்டி விடணுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்பிக்கு சுடு தண்ணி எல்லாமே ஊற வச்சதுனால தாங்க இந்த அளவுக்கு அழுக்கு போயிருக்கு. இப்போ நான் பக்கெட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த பக்கெட்டுக்கும் இப்போ இருக்கிற பக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உண்மையை சொல்ல போனால் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு க்ளீனாகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பக்கெட்டும் ரொம்ப மோசமாக இருந்தால் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 75% உங்கள் பக்கெட்டும் க்ளீன் ஆகுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கெட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு தண்ணி உப்பு கட்டியாக படிஞ்சிருக்கு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள்.